ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வெக்கேஷன் கிளம்புனது தாங்க உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வெக்கேஷன் போகும்போது எடுத்தது. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு எப்படி இருந்ததுன்றதையும் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சின்ன வீடியோ பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, துபாய்க்கு தாங்க போகிறேன். இப்போ லீவுக்காக பசங்களுக்கு 2 மாதம் லீவ் இல்லையா, 1 1/2 மந்த் லீவு. சரி போயிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக கிளம்பியாச்சு. அது போகும்போது அப்படியே ஏர்போர்ட்லேயும் சரி அப்படியே எடுத்தது. இது என்னென்னா ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கிங் போடுற மாதிரி ஃப்ரண்ட்டு பேக் மாற்றி மாற்றி போயிட்டே இருந்தது. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி உங்க கூட ஷேர் பண்ணலான்னு. அப்புறம் ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா என்ன ஃபுட்டு கொடுத்தாங்கன்னா, இன்றைக்கி வெஜிடேரியன் தான் நான் வாங்கினது. ஸோ அதனால் பன்னீர் ஃப்ரையும் அப்புறம் கீ ரைஸு, இது பார்த்திங்கன்னா ராஜ்மா கிரேவி நல்லா இருக்குல்ல. அதுக்கப்புறம் இது வந்து உருளைக்கிழங்கும் கேரட்டும் போட்டு, அப்புறம் அந்த இது இருக்கு இல்லையா, ப்ரௌன் சென்னா இருக்கு இல்லையா, கொண்டக்கடலை, அதுவும் போட்டு ஒரு சும்மா மசாலா மாதிரி பண்ணியிருந்தாங்க. இது ஸ்வீட்டு மேங்கோவும் அதுவும் போட்டு நல்லா இருந்தது. அதில் வந்து குலோப் ஜாமுன் 2 பீஸ் குட்டி குட்டியாக போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்தது டெசர்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு ஜீராலாம் போட்டிருந்தாங்க. ஜீரகம் இருக்கு இல்லையா, அந்த இதில் நல்ல ஃப்ளேவரில் ஒரு பட்டர் ஒன்று வச்சுருந்தாங்க. காஃபி டீ வேணால் வாங்கலாம், நான் வாங்கலை. அப்புறம் 7 அப் வாங்கியிருந்தேன். அவங்க என்ன வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. மிரண்டா, ஃபேண்டா அது மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இதுதாங்க இன்றைக்கி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு வாட்டர் பாட்டில், அவ்வளோதாங்க. சூப்பராக இருந்தது ஆனால் சாப்பாடு. அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா, இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இட்லி தாங்க. ஹஸ்பண்ட் வந்து மாவு அரைக்க முடியாது இல்லையா, அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா. ஸோ கடையில் மாவு வாங்கியிருந்தாங்க. ஸோ இட்லி போட்டாச்சு. இட்லியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா முட்டை வேக வச்சுருந்தது, ஒரு தேங்காய் சட்னி. இதான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்பிளாக. அதுக்கப்புறம் நம்மளோட ஐட்டத்தெல்லாம் எடுத்து இறக்கலாம். இப்போதைக்கு இது மட்டும் சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக சாப்பிட்டாச்சு. ஏன்னா வந்த அன்றைக்கே கடையிலலாம் சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும்னு தெரியாது. அதுவும் இல்லாமல் ஃப்ளைட்டில் சாப்பிட்டதே ஒரு மாதிரி இருந்தது. ஸோ வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நம்ம வீட்டு ஹோம்மேடு ஃபுட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இல்லையா உடம்பும். தேவையில்லாமல் வந்தோடனே நம்ம அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்டோம்னா அப்புறம் ஸ்டமக் எதாவது அப்செட் பண்ணிவிடும். ஸோ அதனால் வீட்டிலேயே இட்லி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மாவு வாங்கிட்டு வர சொல்லி இட்லி போட்டாச்சு. இன்றைக்கி கிளைமேட் இப்படி தான் இருக்குது. இங்கே நல்லாயிருக்கு. மார்னிங் டைம் நல்லாயிருக்கு. கொஞ்சம் போக போக வெயில் ஸ்டார்ட் ஆகிடும்னு சொன்னாங்க. மார்னிங் எந்திரிச்சப்போ கொஞ்சம் நல்லா இருந்தது, க்ளவுடியாக ஒரு மாதிரி. ஸோ அதை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போதைக்கே இங்கே இருக்கிற வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் குட்டி குட்டியாக. எல்லா வீடியோவும் பாருங்கள். அப்படியே ஹோம் டூர் போடுவேன் இந்த வீடியோ முடிச்சுட்டு. அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இது தாங்க. இட்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை, கொஞ்சமாக தேங்காய் சட்னி, மிளகா பொடி இருந்தது. நல்லா சுல்லுன்னு ஒரு மிளகா பொடி இருந்தது தானே நம்மளுக்கு இறங்கும். ஸோ மிளகா பொடி நல்லெண்ணெய் வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. லன்ச் இனிமேல் தான் என்னென்னு பார்க்கணும். நான் வீடியோ வந்து உங்கள் கூட எடுத்துகிட்டு அப்பப்போ வந்து ஷேர் பண்ணுறேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருந்ததையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.